சும்மா லைட் ப்ளூவாக விடுங்க. லைட் ப்ளூ. தண்ணி நல்லா கலந்துங்க. இது சரியாக கலக்கல. இதே கலர் தானே. இதுக்கு என்ன லைட்டாக வராதோ? இதுக்கு என்ன லைட்டாக வராதோ? லைட் என்ன சரியாக கலக்கல. கீழே என்ன கலக்கல. சரி, பெயிண்ட் வாங்கிட்டோம். தொட்டிக்கு வந்து உள்ளே அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுல, அதனால தொட்டி கொண்டு வாங்க. இது தொட்டி இப்போதைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். உள்ள அந்த சுற்றி அடித்தாச்சு. நான் தரையில் மட்டும் கொஞ்சம் அடிக்கணும் சுற்றி. இது ஒயிட் சொம்முட்டுனே அப்படி தட்டுனா கொட்டு என்ன இலவும் தெரியலையே. பெயிண்ட்டு சுப்ரீம்லேருந்து வாங்கிடுவோம். சுப்ரீம் வாட்டர் பேஸ். அப்புறம் 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். தொட்டிக்கு 10ஆவதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டோம். 18ஆவது கோட்டிங் கொடுத்துட்டு வரேன். இப்போ வந்து ஒரு ஐடியா, சின்ன ஐடியா வந்திருக்கு. அதை நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. கை பூரா போயிட்டா பிடிச்சி கண்ட்ராவியாக இருக்குது. கையை கழுவும். ஏப்பா தொட்டி ஒரு கான்செப்டில் அடித்தான். அது வந்து ஒரு சைடு ப்ளூவும் ஒரு சைடு லைட் க்ரீனும் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா பெயிண்ட் வாங்கியாதது அதே கலர் சேம் யூ ஆட்டவா.